Good morning and welcome to Anil Atta வழங்கும் டாக்டர் ஆன் கால் ஃபார் பெசன்டால் ஒரிஜினல். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த ஸ்பெஷலான டாக்டர்ஸை மீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு குளோபல் ஹாஸ்பிட்டல் இருந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் வைத்தீஸ்வரன் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். பொதுவாக அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள், குடல் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கம்மியாக தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா குடல் புற்றுநோய். இந்த குடல் புற்றுநோய்ன்றது வந்துட்டு இப்போ அதிகப்படியாக நிறைய பேர்கிட்ட வந்துட்டே இருக்குது. அதை பற்றின அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கான காரணம் என்ன, சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் இதுக்கு? குடல் புற்றுநோய் இப்போது அதிகமாகிக்கிட்டு தான் வருது. குடல்லே வேறு வேறு பகுதியில் வேறு வேறு புற்றுநோய்கள் இருக்கலாம். சாப்பாடு குழாயில் ஈசோஃபேஜியல் கேன்சர், இறப்பை ஸ்டமக் கேன்சர், பெருக்குடலில் பெருக்குடல் கேன்சர், கணையம் இல்லை கல்லீரல் கேன்சர், இதெல்லாம் காமன் கேன்சர்ஸு, குடல் சம்பந்தமான கேன்சர்ஸு. ட்ரெடிஷ்னலாக இந்தியாவில் எஸ்பெஷலி சவுத் இந்தியா, தமிழ்நாட்டில் ஸ்டமக் கேன்சர் அதிகமாக இருந்திருக்கு, ஈசோஃபேஜியல் கேன்சர், ஃபுட் பைப் கேன்சர் அதிகமாக இருந்திருக்கு. பட் லாஸ்ட் 15 இயர்ஸாக நம்ம டயட் வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் த டயட்டுனால இப்போ பெருக்குடல் கேன்சர், மலக்குடல் அஸ் வெல் அஸ் பெருக்குடல், கோலோரெக்டல் கேன்சர்னு சொல்லுவோம், அது ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. இப்போ குடல் கேன்சர் 3ஆவது நம்பரில் இருக்குது லேடிஸில். மார்பு கேன்சர், கர்ப்பப்பை கேன்சருக்கு அடுத்தது குடல் கேன்சர் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரியே மேல்லையும் லங் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சருக்கு அடுத்தது குடல் புற்றுநோய் தான் அதிகமாக இருக்குது. ஓகே டாக்டர், ஜென்ரலாக இந்த பிரெஸ்ட் கேன்சர்னா ஒரு சின்ன வலி இருக்கும், கட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கர்ப்பப்பையில் கேன்சர் இருந்துச்சுன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், இது மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த இன்டெஸ்டைனில் இருக்க கேன்சரை நம்ம எந்த சிம்டம்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம்? இப்போ இன்டெஸ்டைன் நம்ம பெருக்குடல் கேன்சர் பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். பெருக்குடல் கேன்சர் வேறு வேறு மாதிரி ப்ரெசென்ட் ஆகலாம். மலக்குடலில் இருந்ததுன்னா, அதாவது ஆசனவாய் கிட்டவே இருந்ததுன்னா ரத்தம் வரலாம் மோஷனில். பெரும்பாலான பேர் என்ன நினைப்பாங்க, மோஷனில் ரத்தம் வந்ததுன்னா அது பைல்ஸ் தான் சொல்லிட்டு இக்னோர் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ் கையை வச்சு பார்க்க மாட்டாங்க, இல்லை ஒரு ஸ்கோப்பியோ ஏதோ பண்ண மாட்டாங்க. அதனால் முக்கியமான ரொம்ப விலை மதிக்க முடியாத டைம் நம்மளுக்கு வீணாகிடும், ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஆகிடும். அதனால் எல்லா மோஷனில் ரத்தம் போகிறதும் பைல்ஸ் ப்ராப்ளம் கிடையாது, வேறு எதுவாவது இருக்கலாம். முக்கியமாக மோஷன் கூட கலந்து ரத்தம் போச்சுன்னா, இல்லைன்னா சளியாக மோஷனில் போச்சுன்னா, இல்லைன்னா இல்லை நார்மலாக இருக்கிற ஹேபிட்ஸ், அதாவது மலம் பாஸ் பண்ணுற ஹேபிட் மாறுது, மலச்சிக்கலோ இல்லைன்னா லூஸ் மோஷனோ அதிகமாக மாற்றி வருதுன்னா, இதெல்லாம் அறிகுறி பெருக்குடல் புற்றுநோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் சிம்டம்ஸ் இருக்கலாம். பேஷண்ட்டுக்கு வெயிட் லாஸ் இருக்கலாம். நான் நல்லா தான் சாப்பிட்றேன், ஏன் எடை குறையுது எனக்கு அப்படின்னு யோசிப்பாங்க சில பேஷண்ட்டு. ரத்த சோகை, அடல்ட் மேல், அதாவது ஆண்களில் ரத்த சோகை இருக்கவே கூடாது. ரத்த சோகை ஆண்களில் இருந்ததுன்னா அதுக்கு டெஃபினட்டாக ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி பார்க்கணும். அப்புறம் இப்போ ஜென்ரலி தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஃபுட்டு ப்ராப்ளமே கிடையாது. நியூட்ரிஷனல் அனீமியா, அதாவது சாப்பாடு இல்லாததுனால, ஊட்டச்சத்து இல்லாததுனால ரத்த சோகை வர்றது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. அதனால் ஈவன் விமனில் அனீமியா இருந்ததுன்னா மென்சஸ்னால தான் இக்னோர் பண்ணாமல் அது எதனால் ரத்த சோகை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ குட் மார்னிங். ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். ஹலோ டாக்டர், இந்த குடல் புற்றுநோயை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதுக்கு ஏஜ் குரூப் ஏதாவது இருக்கா? குடல் புற்றுநோய் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா 50 வயசு 40 வயசு மேலே தான் வரும். பட் சில குடல் புற்றுநோய்கள் சின்ன வயசுலேயே வரலாம். எஸ்பெஷலி மலக்குடல் கேன்சர், சிஏ ரெக்டம் இப்போது சின்ன வயசில் வருது. அதுக்கு காரணங்கள் இப்போ தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி வம்சாவாரியா ஹெரிடிட்ரி ஃபெமிலியல் கேன்சர்ஸ், குடல் கேன்சர்ஸ் சிறு வயசில் வரலாம். நீங்கள் கேட்டிங்க எதனால் புற்றுநோய் வருதுன்னு. முக்கியமான காரணம் நம்மளோட டயட்ரி சேஞ்சஸ். நம்ம இப்போ ட்ரெடிஷ்னலி நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவோம், ஃப்ரூட்ஸு சாப்பிடுவோம், கீரைகள் நிறைய ஆட் பண்ணுவோம். மீட்டு வாரத்துலேயோ மாதத்துலேயோ ஒரு நாள் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ மீட், ரெட் மீட், எஸ்பெஷலி ரெட் மீட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே இப்போ சொல்லியிருக்கிறாங்க, மட்டன், பீஃபு, எஸ்பெஷலி ப்ராசஸ்டு மட்டன், ப்ராசஸ்டு பீஃப் எல்லாம் நெக்ஸ்ட் டு ஸ்மோக்கிங் ஆஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். அதாவது ஸ்மோக்கிங்க்கு அடுத்ததாக ரிஸ்க் ஃபேக்டர் ப்ராசஸ்டு மீட்டு சாப்பிட்றது தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக மட்டன், பீஃப்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, அது மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு ரெகுலராக ஆட் பண்ணணும். க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் டெஃபினட்டாக ஆட் பண்ணணும். கான்ஸ்டிபேஷன் என்னென்னா, இதெல்லாம் சாப்பிடலை, வெறும் ஹை கேலரி டயட்டாக சாப்பிட்றோன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கும். வெஸ்டர்னர்ஸ் 3 நாளைக்கு ஒரு தாட்டி அந்த மாதிரி தான் வெளிக்கு போவாங்க. அதே மாதிரி இந்தியாவிலேயும் ஹேபிட் பெருக்குடல் கேன்சர் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ரெண்டாவது பாயிண்ட் வந்து சாப்பாடு மட்டும் இல்லை, ஸ்மோக்கிங். ஆஸ் ஃபார் எனி அதர் கேன்சர், ஸ்மோக்கிங் வந்து இந்த கேன்சருக்கு வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். 10% ஆஃப் த கேன்சர், பெருக்குடல் கேன்சர் வந்து வம்சமாக வருது. அதாவது ஃபெமிலியல் கேன்சர்ஸ்னு சொல்லுவோம். சில ஜீன்ஸ் மாறுதல் ஏற்படுறதுனால அந்த கேன்சர்ஸ் வருது. ஃபெமிலியல் அட்னோமேட்டஸ் பாலிபோசிஸ் ஒன்று, HNPCC ஒன்று. இப்போதைக்கு இந்தியாவில் அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டு வருது. இப்போ உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃபாதருக்கோ இல்லை மதருக்கோ இல்லை சித்திக்கோ ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸில் 2 பேருக்கு இருந்ததுன்னா, கூட பிறந்தவங்களுக்கும் இருந்ததுன்னா, நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த ஜீன் இருக்கா இல்லையா, அந்த மியூட்டேஷன் இருக்கான்னு செக் பண்ணலாம். மியூட்டேஷன் இருந்ததுன்னா உடனே பயந்துக்க வேணாம். நம்ம கொலனோஸ்கோபி பண்ணி ரெகுலர் செக்கப் பண்ணிவிட்டு சீக்கிரமாக அந்த கேன்சரை கண்டுபிடிச்சோன்னா ஆப்ரேஷனோ கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி எது தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணோன்னா பேஷண்ட்டுக்கு நல்ல நார்மல் லைஃப் லீட் பண்ணும். ஓகே டாக்டர், அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் வெங்கடேஷ். நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்றேன். அப்படியா? இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்ல எனக்கு தான் ப்ராப்ளம். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். சார் வணக்கம். வணக்கங்க. கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா கிளியராக கேட்கும். சார் ஒன்றும் இல்லை, எனக்கு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எனக்கு பேங்க்ரேட்டிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஓகேங்க. எனக்கு இது ஒரு 2003ல இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்க. எனக்கு இது பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் டைம் நான் அந்த 2003ல கொஞ்சம் லிக்விட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஆல்கஹால். ஓகேங்க. அது எனக்கு இப்போ அது விட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஆனால் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு ஒருக்க எனக்கு இந்த ப்ராப்ளம் அடிக்கடி இந்த பெயின் வந்துட்டே இருக்கு. உடனே என்ன பண்றாங்கன்னா இந்த சீரம் அமிலேஸ் செக் பண்றாங்க. ஓகேங்க. கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 3 days ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தது வருது. மற்றபடி ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து NV எல்லாம் விட்டுட்டேன். டோட்டலா வந்து இப்போ வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனாலுமே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 month 6 மந்த்துக்கு அப்புறம் இந்த பெயின் வந்துட்டே இருக்குது. எதனால இது டாக்டர்கிட்ட கேட்டவங்க என்ன சொல்றாங்க, ஜெனட்டிக்கா அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் கியூர் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. அதான் சரி சாப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு. நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்க? கன்னியாகுமரி சொன்னீங்களா? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். கன்னியாகுமரி. ஓகேங்க. ஓகே. கணையர் டேமேஜ் வந்து மோஸ்ட்லி ஆல்கஹால் தான் காமனஸ்ட் காஸ் தமிழ்நாடுல. இது இல்லாமல் பித்தப்பையில் கல் இருந்து அது பாஸ் அவுட் ஆச்சுன்னா பேன்கிரடைட்டிஸ் வரலாம். 3வது காரணம், எஸ்பெஷலி கேரளா அண்ட் பார்டர் பிளேசஸில் ட்ராபிக்கல் பேன்கிரடைட்டிஸ்னு சொல்லுவோம். அது வந்து ஹெரிடிட்டரியாக வரலாம். இந்த ஆல்கஹால் சாப்பிட்றவங்கள ஒரு தாட்டி டேமேஜ் ஆனதோடு போகாது, சில சமயத்தில் கிரானிக் பேன்கிரடைட்டிஸாக மாறிடும். இந்த கிரானிக் பேன்கிரடைட்டிஸ் வந்து குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். வலி தாங்க முடியாமல் இருந்தது, பேன்கிரியாட்டிக் டக்ட் டைலேட் ஆகிருந்தது, இல்லைன்னா பேஷண்ட்டுக்கு வந்து கிரானிக் பேன்கிரடைட்டிஸில் கேன்சர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 3 ஸ்கேன் பண்ணி பார்த்து ஹெட் மாஸ்ன்னு சொல்லுவோம். அது பிளட் டெஸ்ட் CA19-9 பார்ப்போம். இது 2த்துலேயும் கேன்சர் அறிகுறி இருந்ததுன்னா பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படலாம். அதே மாதிரியே பெயின் இன்ட்ராக்டபிள், அதாவது மெடிசன் கொடுக்குறோம் பட் பேஷண்ட்டால் பெயின் தாங்கவே முடியல, குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குன்னா இது டெஃபினட்டாக சர்ஜரி பண்ணி குணப்படுத்த முடியுமான்னு நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்கணும் இவங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேயர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து ஆதிராம்பட்டினத்துலேருந்து பேசுகிறோம்மா. அப்படியா? இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் பொண்ணுக்கு 3 வயசு பொண்ணுக்கு கணையத்தில் இதாக இருக்குது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். சொல்லுங்கம்மா. 3 வயசு பொண்ணுக்கு கணையத்தில் கேன்சராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 8 மாதத்துக்கு முன்னே கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் இதில் அது என்னது மகாத்மா காந்தி மருத்துவமனையில் போய் 8 மாதமா 8 கீமோ கொடுத்தாச்சு, ஆனால் குறையவே இல்லை, வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்ட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஆனால் வாந்தி அதிகமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப ரேர்மா கணைய கேன்சரு குழந்தைங்களில் வர்றது ரொம்ப ரொம்ப ரேரு. இது இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் தான் என்னால் அட்வைஸ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் வாந்தி இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் ட்ரீட்மெண்ட்டு பண்ணுற டாக்டர்கிட்ட ஈவன் கேன்சர் குணப்படுத்த முடியலன்னா கூட பைபாஸ் மட்டும் பண்ண முடியுமா, வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு பைபாஸ் இல்லை ஃபீடிங் ப்ரொசீஜர் மட்டும் ஏதாவது பண்ண முடியுமான்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். முடியாதுன்னுட்டாங்களே சார். அப்படின்னா ரொம்ப கேன்சர் முத்தி போயிருந்தது, முடியவே முடியாது, கீமோதெரப்பிக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல, ஆப்ரேஷனும் பண்ண முடியாதுன்னா அதிகமாக எதுவும் ஆப்ஷன் இல்லைம்மா. அதிகமான வாந்தியை கட்டுப்படுத்தினா வயிற்று வலியில விட்டுருது, வயிறு வீங்கி போயிடுச்சு அப்படியே.
அதாங்க வாந்தி கட்டுப்படுத்தணும்னா அது பைபாஸ் பண்ணுறதுக்காவது இடம் இருக்கணும். வயிறு உள்ள புற்றுநோய் ரொம்ப ஃபில்லாக இருந்ததுன்னா அந்த பைபாஸ் கூட சில சமயத்தில் பண்ண முடியாது. அந்த அளவு இடம் இருந்ததுன்னா நீங்கள் அது பைபாஸ் பண்ணலாம். சரி. ஓகேம்மா, அடுத்த நேயர்கிட்டயும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ. ஓகே டாக்டர், இப்போ கால் பண்ணவங்க வந்துட்டு கணையத்தில் சின்ன வயசுலேயே அந்த குழந்தைக்கு புற்றுநோய் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் சின்ன வயசில் டயக்னோஸ் பண்ணிடுறாங்க. டயக்னோஸ் பண்ண பிறகும் கியூரபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்களே. அதுக்கு நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஏர்லி டயக்னோசிஸ் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ புற்றுநோய் வந்து டெஃபினட்டாக குணப்படுத்த முடியும். அட்லீஸ்ட் லைஃப்பை ப்ரொலாங் பண்ணலாம். இதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறது. கணைய கேன்சரில் ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ பெருகுடல் கேன்சரோ இல்லை இறப்பை கேன்சரோ ஃபுட் பைப் கேன்சரோ சீக்கிரமாக சிம்டம்ஸ் தர மாதிரி அது சிம்டம்ஸ் தராது. ஏன்னா அது இருக்கிறதுலே பின்னாடியான ஆர்கன்னு வலி லாஸ்ட் பரவுனதுக்கப்புறம் அந்த நர்வ்ஸை இன்ஃபில்ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் தான் வலி கொடுக்கும். பை த டைம் நர்வ்ஸ் இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறப்போ அது வந்து குணப்படுத்த முடியாத கேன்சர் ஆகிடுது. அது கணைய கேன்சரில் அதுதான் இருக்கிற புற்றுநோயிலே மோசமான கேன்சர் வந்து கணைய கேன்சர். ஏன்னா அது லேட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுனால. அதுவே அது பித்தக்குழா கிட்டே இருந்ததுன்னா அந்த கணைய கேன்சர் பித்தக்குழா பிளாக் பண்ணி ஜாண்டிஸ் வந்து சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுவும் குணப்படுத்த முடிஞ்ச கேன்சர் தான். ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு பெருக்குடல் கேன்சரை பற்றி நாங்கள் நிறைய விஷயம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, கேட்டுட்ருக்கோம். இந்த பெருக்குடல் கேன்சரை எந்த அளவுக்கு ஈஸியாக க்யூர் பண்ண முடியும், என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது? இப்போது இருக்கிற கேன்சர்லே குடல் கேன்சர்லே இல்லை ஓல் பாடி கேன்சர்லே நல்ல கேன்சர் கெட்ட கேன்சர், அதாவது அந்த கேன்சர் வந்து நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு கேன்சர் வந்து பெருக்குடல் கேன்சர். ஏன்னா லாஸ்ட்டு 20 வருஷத்தில் நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. ஸ்ப்ரெட்டான கேன்சரை கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இதுக்கு 3 காரணங்கள் இருக்குது ஏன் பெருக்குடல் கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு. ஒன்று, சர்ஜரி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, லேப்ரோஸ்கோப்பி ஆஸ் வெல் அஸ் பரவிருந்தால் அந்த லிவர் ரிசெக்ஷன் அதெல்லாம் ரொம்ப கல்லீரலுக்கு பரவிருந்தால் கூட அதையும் ரிமூவ் பண்ணுற அளவு இப்போ டெக்னிக்ஸ் அண்டு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. செகண்டு, கீமோதெரப்பி. இப்போ கீமோதெரப்பி வந்து ரியலி குட் கீமோதெரப்பி ஏஜென்ட்ஸ் வந்துடுச்சு. அந்த கீமோதெரப்பி ஏஜென்ட்டில் பரவன கேன்சரை கூட நம்மளால் கண்ட்ரோல் குணப்படுத்த முடியும்னாலும் கண்ட்ரோல் பண்ணி பல வருஷங்கள் கெயின் பண்ண முடியுது. ரேடியோதெரப்பி ஃபர்ஸ்ட் எல்லாம் ப்ரீவியஸ் மெஷின்ஸ் எல்லாம் ஜென்ரலாக வயிறு ஃபுல்லாக ரேடியேஷன் கொடுக்கறத இப்போ ஃபோக்கஸ்டாக ரேடியேஷன் கொடுக்க முடியுது. சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி, எஃபெக்டிவ்னஸும் அதிகமாக இருக்குது. இப்போது ஆப்ரேஷன் வந்து தான் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு. கீமோதெரப்பி ரேடியோதெரப்பின்றது ஒரு உதவி தான், ஆப்ரேஷனுக்கு ஒரு உதவியாக தான் இருக்குது. ஆப்ரேஷன் வந்து அகெயின் ட்ரெடிஷ்னலி 20 வருஷம் முன்னாடி ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, பெரிய ஆப்ரேஷனாக இருக்கும். இப்போ வந்து லேப்ரோஸ்கோப்பி கீஹோல்ஸ் வழியாகவே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஓகே டாக்டர், இந்த கீஹோல் சர்ஜரி பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு இன்னொரு நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? பன்னீர்செல்வம் என் பேரு, பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்கள் சன்னுக்காக. ஓகே, அவரோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். சார் 27 வயசு ஆகுது பையனுக்கு. சொல்லுங்க, கண்டினியூஸாக சொல்லுங்க. அல்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க, ரொம்ப வலி சில நேரம் ரொம்ப துடிக்கிறான், ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு தான் வரான். அல்சர் தான் சொல்லியிருக்காங்க. அல்சர்னா எங்கே அல்சர் இருக்குது? எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்து அல்சர்னு சொன்னாங்களா, எண்டோஸ்கோப்பி பண்ணாமே அல்சர் சொல்லியிருக்கிறாங்களா? அது தெரியலைங்க, அதுதான் நம்ம கூட்டு போகிறது. ஏன்னா அவனுக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் ஏற்கனவே இருந்தது, ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் இருந்தது. அதனால நம்ம என்னதுங்க ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் பழக்கம் இருந்தது. இப்போ வந்து என்னன்னாங்க, ஸ்மோக்கிங்னால அல்சர் வரலாங்க. எல்லா வயிற்று வலியும் அல்சர்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஸ்மோக்கிங்னால வயிறில் அல்சர் வரலாம், ட்ரிங்க்ஸ்னாலையும் வயிறில் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் வரலாம். பட் இது மட்டும் இல்லாமல் கணையன் டேமேஜ், முதல்ல ஒரு காலர் இருந்தார்ல பேன்கிரிட்டைட்டிஸ், கணையன் டேமேஜ் ஆனாலும் இதேமாரி வலி வரலாம். இதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு எண்டோஸ்கோப்பி ஸ்கேனு இதை பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது ஸ்மோக்கிங்கையும் ட்ரிங்க்ஸையும் உடனே நிறுத்திட்டு இது ஃபர்தராக வளராமல் போயிட்டு டெஸ்ட்டு பண்ணிவிட்டு, அல்சருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, பேன்கிரிட்டைட்டிஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஹெப்படைட்டிஸ்னால் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அக்கார்டிங்லி அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங்.
குட் மார்னிங். சொல்லுங்க சார், உங்க பேரண்ட் கால் பண்றீங்க? நான் வீர் அம்சன் பேசுகிறேன், மதுரையிலிருந்து. அப்படியா? இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய நண்பருக்காக பார்க்குறேன். நண்பரோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. அவர் ஏஜ் 62. எஸ் சார், கண்டினியூ சார், ஐ எம் லிசனிங். ஹலோ. தொடர்ந்து பார்த்து பேசாதீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்பதான் கிளியரான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓ, தேங்க் யூ. ஹலோ. சொல்லுங்க. பண்ணிருக்காங்க. சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. கல்லீரல் கேன்சர் டயக்னோஸ் பண்ணு இது பண்ணிருக்காங்க. சொல்லுங்க. அபார்ட் ஃப்ரம் தி கெமோதெரபி தவிர்த்து வேற ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இருந்தீங்களா? எனக்கு கிளியரா கேட்கலங்க. லிவர் கேன்சர் டயக்னோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு கெமோதெரபி பண்ணிட்டு வந்தாரு. லிவர் கேன்சர் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, இதுக்கு சில மோர் இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் ட்ரீட்மெண்ட்டு, சர்ஜரியா கீமோதெரப்பியா, அப்புறம் எந்த டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. லிவர் கேன்சர் வந்து வெரி டிஃபிகல்ட் கேன்சர் டு ட்ரீட் பிகாஸ் அந்த லிவர் ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட் வந்து கொஞ்சம் பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதனால் பேஷண்ட் வந்து கரெக்டாக லிவர் மட்டும் ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகணும். ரெண்டாவது, சைஸ் ஆஃப் த டியூமர், அதாவது எவ்வளோ பெருசு இருக்குது, ஒன்று தான் இருக்கா இல்லை 2 லோப்ஸ்லேயும் இருக்குதா, அப்புறம் அந்த டியூமர் எடுத்ததுக்கப்புறம் மீதி லிவர் வந்து போதுமான அளவு இருக்குமா நார்மல் லைஃப்பை லீடு பண்ணுறதுக்கு. இந்த க்ரைட்டீரியாலாம் வச்சு தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லை கீமோதெரப்பி போடணுமா இல்லை வேறு எதுவும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபிலேஷன் அதெல்லாம் பண்ண முடியுமா. அகெயின் லாஸ்ட்டு 20 இயர்ஸில் லிவர் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ் ஆன மாதிரி வேறு எந்த கேன்சருக்கும் இம்ப்ரூவ் ஆகலை. பிகாஸ் டெக்னாலஜிக்கல் அஸ் வெல் அஸ் டெக்னிக்கல் அட்வான்சஸ்னால லிவர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கீமோதெரப்பி மட்டுமே போட்டுட்டு விடுற அளவு இல்லை, கரெக்டான ஸ்பெஷலிஸ்ட் அவங்க பார்த்தாங்களா, லிவர் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட்டை மீட் பண்ணிவிட்டு இதை டிசைட் பண்ணணும். ஓகே டாக்டர், அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு டாக்டர். இந்த ஸ்டேஜஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, குறிப்பாக வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டு ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, ஏர்லி ஸ்டேஜுக்கான சிம்டம்ஸ் என்ன, இல்லை கொஞ்சம் நோய் முத்திடுச்சு அதுக்கான சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்? இப்போ பெருகுடல் கேன்சர் வந்து இல்லை எல்லா குடல் கேன்சருமே ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 1 வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு சென்டிமீட்டர் கீழே தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக. அது வந்து நம்ம ஊரில் ஸ்டேஜ் 1 கேன்சர் பார்க்குறது ரொம்ப ரேர். ஸ்டேஜ் 1 கேன்சர் எப்படி பார்ப்போம்னா, நார்மலாக இருக்கிறவங்களில் நம்ம எண்டோஸ்கோப்பி பண்ணி இல்லை கொலோனோஸ்கோப்பி பண்ணி கண்டுபிடிக்கிற கேன்சர்ஸ் தான் ஸ்டேஜ் 1 கேன்சர். அது பேர் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம், பாப்புலேஷன் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம். அதாவது ஜென்ரல் பாப்புலேஷனில் 50 வயசானவங்க எல்லாருக்கும் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணி பார்க்குறோம், ஒரு மாஸ்டர் செக்அப் மாதிரி. அது இந்தியா இருக்கிற பாப்புலேஷனுக்கும் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்க்கும் ரொம்ப கஷ்டம். நம்மளால் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம், ரெகுலர் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் நம்மளால் பண்ண முடியாது. பட் சில கண்ட்ரி, ஜப்பானு இல்லை யூஎஸ்ஏலலாம், ஜப்பானில் வந்து இரைப்பை கேன்சர் ரொம்ப அதிகம். அதனால் அவங்க இரைப்பை கேன்சர் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் பண்ணி அவங்க 3வது ஸ்டேஜில் கண்டுபிடிச்ச கேன்சரெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி ஈஸியாக குணப்படுத்திடுறாங்க. அதேமாதிரி பெருகுடல் கேன்சர் ரொம்ப காமன்னு அமெரிக்காவில். அதனால் அவங்க வந்து கோலோரெக்டல் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் வச்சுருக்குறாங்க. 60 வயசானாலே அவங்களுக்கு, இல்லை 50 வயசானாலே ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணுறதுல தான் ஸ்டேஜ் 1 கண்டுபிடிக்க முடியும். நார்மலாக ஸ்டேஜ் 1 நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அது யூஸ்வலி வேறு எதுவாவது செக் பண்ண போய் நம்ம கண்டுபிடிக்கிறதா தான் இருக்கும். காமனாக நம்ம பார்க்குறது ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 ஆர் ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 4னா மற்ற ஆர்கன்ஸ், அதாவது பரவிடுது, பெருக்குடல்லேருந்து கல்லீரலுக்கு பரவிடுறது, இல்லை லங்ஸுக்கு பரவுறது, இல்லை சரௌண்டிங் ஆர்கன்ஸை பரவுறது. ஸ்டேஜ் 4 முதல்லலாம் நாங்கள் இப்போ 25 இயர்ஸ் பேக் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் ஸ்டேஜ் 4 கேன்சர்னால் 6 மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்க, ட்ரீட்மெண்ட் அதிகமாக கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. அகைன் ஸ்டேஜ் 4 கேன்சராக இருந்தாலும் ரீசனபிள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஸ் வெல் அஸ் லென்த் ஆஃப் லைஃப் நம்மளால் கொடுக்க முடியும். அது நம்ம ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து க்யூர் பண்ண முடியலாம், அட்லீஸ்ட் லைஃப்பை ப்ரொலாங் பண்ணலாம். எக்ஸாம்பிள், கல்லீரல் பரவிந்ததுன்னா கீமோதெரப்பி கொடுத்துட்டு கல்லீரல் அந்த பரவன பார்ட்டு மட்டும் ரிமூவ் பண்ண முடிஞ்சதுன்னா ரிமூவ் பண்ணலாம். ரேடியேஷன் கொடுக்கலாம். லங்ஸ் அந்த பார்ட்டு மட்டும் ரிமூவ் பண்ணலாம். வெரி குட் கீமோதெரப்பி ஏஜென்ட்ஸ் இருக்குது, அதனால் லைஃப்பை ப்ரொலாங் பண்ண முடியுது. ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3 தான் நம்ம பார்க்குறது காமனஸ்ட்டு. இது ஸ்டேஜிங் எப்படி பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு கொலோனோஸ்கோப்பி பண்ணி பயாப்சி எடுத்துகிட்டு அது கேன்சர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது ஸ்கேன் பண்ணுவோம். சிடி ஸ்கேனும் பண்ணலாம், இல்லை இப்போ பெட் ஸ்கேனும் வந்துருக்கு. பெட் ஸ்கேனுக்கும் ஃபியூ இண்டிகேஷன்ஸ் தான் இருக்குது. எல்லாருக்கும் கேன்சர்னால்
உடனே பெட் ஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சிடி ஸ்கேனில் சில சந்தேகங்கள் இருந்தால் தான் பெட் ஸ்கேன் பண்ணுவோம். சிடி ஸ்கேனில் ஓரளவு அக்யூரேட்டாக ஸ்டேஜ் தெரியும். அது ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3 யூஸ்வலி ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணுவோம் பெருக்குடல் கேன்சராக இருந்தால். மலக்குடல் கேன்சராக இருந்ததுன்னா ஸ்டேஜ் 3 இருந்ததுன்னா மேபி கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் சர்ஜரி பண்ணுவோம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங். வணக்கம் மேடம். பாஸ்கரன் ஈரோடு. அப்படியா? அப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க பாஸ்கரன்? எனக்கு தான் மேடம். அல்சர் ஒரு 20 வருஷமா இருக்குதுங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஈரோடு சார். இப்போ லேட்டஸ்டா 2 நாளுக்கு முன்னாடி நிறைய தடவை பில்ராத் முதல் கொண்டு எல்லா பக்கம் எண்டாஸ்கோப் எல்லாம் எடுத்து பார்த்து மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டு ஒன்றும் சரியாகல சார். இப்போ தாசியா போயிடுச்சு. இப்போ ஐஆர்டிடி ஹாஸ்பிட்டல்ல அந்த மெடிக்கல் காலேஜில் எடுத்துதுங்க. அதுல வந்து ஃபண்டஸ்ல கேஸ்ட்ரிஸ்ன்னு இருக்குது, பாடியில கேஸ்ட்ரிஸ், ஆண்ட்ரம்ல கேஸ்ட்ரிஸ், அப்புறம் பிடி ரிங்ல நார்மல், டியோடினம் D1ல டியோடென்டிஸ்ன்னு இருக்குதுங்க, D2ல நார்மல்னு இருக்குது சார். ஆமாம், இதில் ஒரு இந்த எண்டோஸ்கோபி ரிப்போர்ட்டில் உங்களுக்கு H. பைலோரைன்னு ஒரு கிருமி இருக்காது, அது டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களா? பாசிட்டிவா நெகட்டிவான்னு இருக்கா சார்? அந்த எண்டாஸ்கோப்பில் அது அந்த கிருமி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல சார். அப்புறம் அந்த ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் ஒரு ஈரலில் கொஞ்சம் கொழுப்பு ஃபார்ம் ஆயிருக்குது. மற்றபடி டாக்டர் சொன்னார் இறப்பை கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறம் மாத்திரை வந்து நான் ஆல்ரெடி பேன் பியூர் ஒரு வருஷ கணக்காக சாப்பிட்டுக்கிறேன். PANPUR பேன் பியூரும் பேன்கோட் அப் 2 இதுதான் சாப்பிட்டுக்கிறேன் சார். ஸ்மோக்கிங் பண்ணுவீங்களா? இல்லை சார், அதெல்லாம் இல்லை. சாமியார் மாதிரி நல்ல எந்த ஒரு கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை சார். ஓகேங்க. இப்போ கொஞ்சம் இவருக்கு வந்து குரானிக் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது. கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. ஸ்மோக்கிங்கு, ஃபுட் ஹேபிட்ஸே ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரணம். ரெகுலராக சாப்பிடலைன்னா, இல்லை பேஷண்ட் வந்து ஃப்ரைடு ஃபுட் அதிகமாக சாப்பிட்றாங்க, இர்ரெகுலர் ஃபுட் ஹேபிட், சிலருக்கு சில சாப்பாடுகள் டாலரேட் பண்ண முடியாது. இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுவோம். H. பைலோரைன்னு ஒரு கிருமி இருக்குது. அந்த கிருமி வந்து குரானிக் கேஸ்ட்ரைட்டிஸ் காஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணணும்னா H. பைலோரை டெஸ்ட் பண்ணணும். H. பைலோரை பாசிட்டிவ்னா 14 நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டா இந்த H. பைலோரையை எராடிகேட் பண்ணிடலாம். பண்ணிட்டா இந்த குரானிக் கேஸ்ட்ரைட்டிஸ் குணப்படுத்த முடியும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ ஹலோ அம்மா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. உங்க பேர் என்னம்மா, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் மும்தாஜ் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க கேட்குறேன். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வைத்தீஸ்வரன் லைன்ல தான் இருக்காரு. சார், எனக்கு 47 வயசு ஆகுதுங்க சார். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 47 வயசு ஆகுதுங்க சார். இந்த ஒரு வருஷமா வயிற்று வலிச்சுக்கிட்டே இருக்குங்க சார். இன்னும் ஒரு வருஷமா வயிற்று வலிக்குதுன்னா மேல் பகுதியில் வலிக்குதா, கீழ் பகுதியில் வலிக்குதா, எங்கே வயிற்று வலிக்குதும்மா? அடிப்பகுதி பகுதியில் வலிச்சுங்க சார். எண்டாஸ் போட்டு பார்த்தோம். சரிங்கம்மா. எண்டாஸ் போட்டு பார்த்தோம். வயிற்றுல ஸ்கேன் 2-3 ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். சரிங்க. ஆனால் வந்து இறப்பையில மட்டும் கொஞ்சம் புண்ணு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சார். இப்போ எனக்கு வயிற்று வலியெல்லாம் இப்போ இல்லை. இப்போ வயிற்று வலியெல்லாம் ஓரளவு சரியாக போயிடுச்சு. ஆனால் வயிறு எரிச்சல் தான் சார் இருக்கு, ஒரே எரிச்சல். மேல் வயிறு எரிச்சலாக அதான் கேஸ்ட்ரைட்டிஸ்னால வயிறு எரிச்சல் இருக்கலாம். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி காமனஸ்ட்டு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ்னால வயிறு எரிச்சல் இருக்கலாம். அவங்களுக்கு எண்டோஸ்கோப்பிலையும் கேஸ்ட்ரைட்டிஸ் தான் இருந்திருக்கு. அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு, ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றணும். மருந்து டாக்டர் என்ன மருந்து கொடுக்குறாங்களோ அதை ரெகுலராக சாப்பிடணும். திருப்பி பேட் ஹேபிட்ஸ் போயிட்டோம்னா திருப்பி கேஸ்ட்ரைட்டிஸ் வரலாம். அந்த H. பைலோரை கிருமி இருக்கான்னு பார்க்கணும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஞானம் from சேலம். அப்படியா? அப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான்மா. பேசலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. குட் மார்னிங், சொல்லுங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரங்க. சார் ஒன்றும் இல்லை சார், நான் 71 வயசு ஆகுது. ஓகேங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பேன் சார் நான். ஓகேங்க. திடீர்னு ஒரு ஜூன் 23ஆம் தேதி வந்து சாயந்தரம் வந்து பஜன் போலான்னு கிளம்புறப்ப திடீர்னு கண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படியே மயக்க மாதிரி வந்துடுது. ஓகேங்க. உடனடியா மோஷன் போனா மோஷன்ல கட்டியா பிளாக் எல்லாம் கட்டியா போச்சுங்க. ஓகேங்க. மறுபடியும் செகண்ட் டைம் அதே மாதிரி போனோடனே அன்கான்சியஸ். உடனே கோயம்புத்தூர் VGM ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. ஓகேங்க.
அங்க வந்து கிட்டத்தட்ட 13 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி இந்த கல்லீரல் கணையத்தில் ஏதோ கேன்சர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாம் எடுத்துட்டு ஓப்பன் சர்ஜரி ஓகேங்க. கல்லீரல் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிற்பாடு ஹீமோதெரபி போகணும்ட்டாங்க சார். ஓகேங்க. ஹீமோதெரபி 5 முடிஞ்சதுங்க, 6 பண்ணுன்னு இருக்காங்க. இப்ப நாளைக்கு மறுபடியும் நான் கிளம்புறேன் சார். உடல் வந்து 18 கிலோ கம்மியாயிடுச்சு சார். எல்லாம் எலும்பு தோலுமா இருக்குது இப்போ. ஓகேங்க சார் இது எப்படி சார்? இது வந்து ஹீமோதெரபி வந்து 5-6 போட்டுக்கணுன்றாங்க, 5 முடிக்குது. நீங்கள் பயப்பட வேணாங்க. கீமோதெரப்பி எடுக்கும்போது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த புற்றுநோயை முழுசாக எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயம். எடுக்க முடிஞ்சதுனாலே உங்களுக்கு நல்ல செய்தி தான் அது. கீமோதெரப்பி போடும்போது ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க, சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும், வாந்தி இருக்கும். அதெல்லாம் பயப்பட வேணாம். எப்படியாவது நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த என்டியூர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கஷ்டத்தை கீமோதெரப்பி முடிஞ்சதுக்கப்புறம் வித்தின் 1 or 2 months நீங்கள் டுவர்ட்ஸ் நார்மல் ரீச் ஆகிடுவீங்க. முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹை ப்ரோட்டீன் டயட்டை சாப்பிட்ணுங்க. உங்கள் டாக்டர் வந்து விஜிஎம் ஹாஸ்பிட்டலில் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு ஹை ப்ரோட்டீன் டயட் சார்ட் கொடுப்பாங்க. ஹை ப்ரோட்டீன் டயட் வாங்கி நீங்கள் ஹை ப்ரோட்டீன் டயட்டை சாப்பிட்ணுங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். டாக்டர், நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக இப்போ இருக்க ஸ்டேஜில் வந்துட்டு ரொம்ப அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்னா கீஹோல் சர்ஜரிஸ். அந்த கீஹோல் சர்ஜரிஸை பற்றி பேசலாம். அது கூட ஒரு காலர் லைனில் காத்துட்ருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட பேர் சந்திராங்க, கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே சந்திரா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? அம்மாவுக்காக கேட்டு. ஓகே, உங்கள் மதரோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். ஓகே. குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா என்னன்னு கண்டினியூஸாக சொல்லுங்கள். குட் மார்னிங் சார். அம்மாவுக்கு வந்து 65 ஏஜ் ஆகுதுங்க. ஓகேங்க. 1 year ஆச்சுங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு. கேஎம்சி சிவசாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஓகேங்க. 1 year வந்து கீமோதெரப்பி பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகேங்க. முதுகு தண்டு வடத்துல பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பு வலி பெயின் சொல்லிட்டு இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் போனாங்க. அதுல வந்து பிளட் கேன்சர் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாருங்க. ஓகேங்க. இப்ப வந்து கீமோதெரப்பி ஆரம்பிச்சாச்சுங்க. நார்மல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறதுனால இப்ப கொஞ்சம் லெவல் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதனால இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த தெரப்பி பண்ணணுங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. பிளட்டு கேன்சரை பற்றி என்னால் ஒப்பீனியன் கொடுக்க முடியாதம்மா. அதுக்கு அவங்க டாக்டர் அந்த பிளட் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டு பிளட் கேன்சர்லேயே வந்து 20-30 வெரைட்டி ஆஃப் பிளட் கேன்சர் இருக்குமா. உங்களுக்கு என்ன பிளட் கேன்சர் உங்களுக்கு இருக்குது, மல்டிபிள் நீங்கள் போனியும் தாக்கியிருக்குன்னா மல்டிபிள் மைலோமாவாக இருக்கலாம். அதுக்கு என்ன மருந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் உங்கள் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட்னு சொல்லுவோம், அந்த கேன்சர் டாக்டர் தான் சொல்ல முடியும். வெறும் பிளட்டு கேன்சர்ன்றது வந்து ஜென்ரல் டேர்மு. அதை வச்சு எத்தனை நாள் கீமோதெரப்பி என்ன கீமோதெரப்பின்னு என்ன ஒப்பீனியன் கொடுக்கறது கஷ்டம். குறிப்பிட்ட டாக்டர் அணுகிறது ஒரு ப்ராப்பரான விஷயமா இருக்கும். டாக்டர் சொல்லியிருக்காருமா. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ டாக்டர், இந்த லேப்ரோஸ்கோபி பற்றி பேசிட்டு இருந்தோம். கீஹோல் சர்ஜரிஸ் இதோட சக்ஸஸ் ரேட் எந்த அளவுக்கு இருக்குது? கீஹோல் சர்ஜரி வந்து 91 இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஃபஸ்ட்டு 4-5 வருஷத்துக்கு கேன்சர்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணல. 93 ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணாங்க. 93 to 2000 நிறைய கன்சர்ன்ஸ் இருந்தது. லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணால் முழுசாக கேன்சர் எடுக்க முடியாதா அப்படின்னு ஒரு பயம் பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லை டாக்டருக்கு வந்தது. பட் 2001 பெரிய பெரிய ஆராய்ச்சி ட்ரையல்ஸ் வந்து இங்கிலாந்துலேயும் அமெரிக்காலேயும் பப்ளிஷ் பண்ணாங்க. லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணால் ஓப்பனில் பண்ணுறதோட அட்வான்டேஜஸ் இருக்குது. அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து வலி ரொம்ப குறைவு, பெருசாக தழும்பு கிடையாது, அடுத்த நாளே எழுந்திரிச்சு நடக்கலாம், 3-4 நாள்லேயே வீட்டுக்கு போயிடலாம், சீக்கிரமாக கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி எடுத்துக்கலாம். இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம். அப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ், பெட் ரெஸ்ட்னால சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், வெயின் த்ராம்போசிஸ், பல்மனரி எம்பாலிசம், அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தது. சீக்கிரமாக சாப்பிட ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து 1-2 பேஷண்ட்டில் ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டில் ஆராய்ச்சி பண்ணி பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து அக்செப்டபிள் ட்ரீட்மெண்ட் ஆகிடுச்சு. கேன்சர் ரிமூவ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஓப்பனில் எவ்வளோ அளவு ரிமூவ் பண்ண முடியுமோ அதே அளவு கீஹோலில் ரிமூவ் பண்ணலாம்.
எக்ஸ்பீரியன்ஸ்டு சர்ஜன்ஸுக்கு கீஹோலை ரிமூவ் பண்ணுறதுல சில அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னா கீஹோல் அந்த கருவியில் நம்ம பார்க்கும்போது நல்ல மேக்னிஃபைடாக, வெறும் கண்ணுக்கு தெரியுது நல்ல மேக்னிஃபைடாக இருக்கும். இருக்கிறதுலே சின்ன சின்ன ரத்த குழாய், சின்ன சின்ன லிம்ஃப்னோடு கூட நம்ம கிளியராக போய் அதை எடுக்கலாம். ரெண்டாவது, ரத்த லாஸே இருக்காது. ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால ஆப்ரேஷன்னா ரத்தம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இப்போ எங்கள் ஆப்ரேஷனில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ரத்தமே இல்லையே, எப்படி வந்து ரத்தம் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணாலும் டெக்னாலஜி, இப்போ ஹார்மோனிக் ஸ்கேல்பல் அந்த மாதிரி நிறைய லைகாஷூர் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துடுச்சு. அதை யூஸ் பண்ணால் ஒரு ட்ராப்பு பிளட் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண முடியுது. ஃபஸ்ட்டுலாம் பெரிய ஆப்ரேஷன்னா பிளட்டு ரிசர்வ் பண்ணி அது ஒரு 3 பிளட்டு 4 பிளட்டு பேஷண்ட்டுக்கெல்லாம் கொடுப்போம். இப்போல்லாம் பிளட்டு கொடுக்கறதே ரொம்ப 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 கம்மியாகிட்டே வருது. பிளட்டு ட்ரான்ஸ்ஃபியூஷன் இஸ் பிகம் ஸோ லெஸ். இப்போ கீஹோல் சர்ஜரினால் ஓப்பன் சர்ஜரிலையும் கம்மியாக தான் ஆகிட்டு வருது. எப்படி இப்போது வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ சென்டர்ஸ் தான் வந்து பெருகுடல் கேன்சர் வந்து கம்ப்ளீட்டாக கீஹோலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் அதிகரிச்சுக்கிட்டு தான் வருது. நிறையா பேர் இப்போ கீஹோலில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் மத்தியிலையும் அவேர்னஸ் வருது. ஃபஸ்ட்டெல்லாம் பேஷண்ட் வந்து என்ன பயப்படுவாங்க, லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணால் கேன்சர் முழுசாக எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு. இப்போ அதெல்லாம் ஆராய்ச்சி டெஃபினெட்லி ரிசர்ச் பண்ணியாச்சு. இப்போ யூஎஸ்ஓ யூகேலேயோ போய் கீஹோல் பெருகுடல் கேன்சருக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து லேப்ரோஸ்கோப்பி தான். லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியாமல் சில சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் ரீசன்ஸுக்காக. அந்த சிச்சுவேஷனில் தான் ஓப்பன் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். வணக்கங்க. வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ராமசாமி, கரூருங்க. அப்படியா? அப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? மாமாவுக்குங்க. அப்படியா? அவரோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். ஏஜ் 80 வயசு ஆகுதுங்க. வணக்கங்க, சொல்லுங்க. வணக்கம். ஏஜ் 80 வயசு ஆகுதுங்க. 80 ஏஜ் ஆகுதுங்க. சரிங்க. அவருக்கு வந்து குடல் புற்றுநோயின்னு சொல்லி இது கோயம்புத்தூர் ஜெம்மில் ஹாஸ்டலில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஓகேங்க. பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தோன்னே இப்போ பின்னாடி வந்து முதுகு வலி, தண்டு உடம் எல்லாம் வலி இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஓகேங்க. அப்புறம் மறுபடியும் கூட போய் பார்த்தா இல்லையா, அந்த ஊசி போட்டது கூட வலி இருக்கும், கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னாங்க. அப்புறம் மறுபடியும் அதுவும் சரியாகலைங்க. 10 நாள் பார்த்தா சரியாகலை. சரிங்க. ஸ்கேன் போய் எடுத்து பார்த்தோம்னா எல்லாம் தண்டு வரத்துல எல்லாமே பரவி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திருச்சியில் கூட மறுபடியும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. சரிங்க. அதனால இப்போ இன்னும் வலி அப்படியே இருக்குது. ஏஜ் இதாக இருக்கனால வந்து ஹீமோதெரப்பி கொடுக்குறது சிரமங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்க. இப்போ வலி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னாங்க 2 பண்ணலாம். அதாவது இவங்களுக்கு வந்து எந்த பகுதி குடல் புற்றுநோய் தெரில, குடல் புற்றுநோய் இப்போ முதுகு தண்டுக்கு பரவி இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப். அவர் ஆல்ரெடி 80 வயசு ஆகிட்டாரு. நம்ம ட்ரீட்மெண்ட்டே அவருக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ அப்போ அதே சமயத்தில் வலிக்கும் அவருக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டு பண்ணணும். இது வந்து முதுகு தண்டில் நிறைய இடத்துக்கு பரவிடுச்சுன்னா குணப்படுத்த முடியாத நோய். இப்போ எய்ம் என்னென்னா, ஒன்று ஃபஸ்ட்டு பெயின் கில்லர் கொடுக்கலாம். அது வேலை செய்யலைன்னா ரேடியேஷன் கூட பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். சில சமயத்தில் ரேடியேஷன் வந்து வயசானவங்களுக்கு கூட கொடுக்க முடியும். சில சமயத்தில் ரேடியேஷன் கொடுத்தா வலி குறையலாம். கீமோதெரப்பி கொடுக்க முடியாது, மேபி அவர் ஃபிட்டாக இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். 80 வயசுனால கீமோதெரப்பி கொடுக்கறது சைடு எஃபெக்ட்ஸ் அவரால் டாலரேட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ அவருக்கு நம்மளோட எய்ம் வந்து குணப்படுத்த முடியறதா இருக்கக்கூடாது. அவர் இருக்கிற காலம் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது தான் நம்மளோட எய்மாக இருக்கணும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? சார் நான் மதுரையில இருந்து பேசுறேன். அப்படியா? உங்க பேர் சார்? பேர் வெங்கடேஷன். வெங்கடேஷன், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான். ஓகே, உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. எனக்கு தான் மேடம். சார் நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க சார். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் வெங்கடேஷன். வகுத்துல வந்துட்டு கொஞ்சம் வலி இருந்துச்சு சார். ஓகேங்க. இது அந்த கணையத்துல கல் இருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். ஓகேங்க. அந்த அவர் சொன்னதுக்கு அப்புறம் வலி கொஞ்சம் விட்டுருச்சு. மாத்திரை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்ப கூடால கொஞ்சம் டச் விட்டுட்டேன், மாத்திரையோட டச்சு. ஓகேங்க. இப்ப அந்த இதுல வந்துட்டு நம்ம வெளியே போகும்போது வந்து வெறும் ஆயலா போகுது. ஓகேங்க. நீங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்களா? அது இப்ப விட்டுட்டேன் சார். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 1 இயரா விட்டுட்டேன். ஓகேங்க, தேங்க்ஸ்.
இவருக்கு நான் முதல்ல நம்ம ஒரு பேஷண்ட்டு கால் பண்ணார், அதே மாதிரி தான் க்ரானிக் பேன்கிரிட்டைட்டிஸ். இவருக்கு க்ரானிக் பேன்கிரிட்டைட்டிஸ் கண்டிஷன் வந்து மோஸ்ட் காமன் வந்து ட்ரிங்க்ஸ்னால வர்றது தான். கணையம் டேமேஜ் ஆகிடுது. டேமேஜ் ஆனது தான், திருப்பி ஃபங்க்ஷன் வர்றது, கணையத்து ரீஜென்ரேஷன் பவர் கிடையாது. ஸோ இப்போ இவருக்கு வந்து இந்த டைஜஷன் ஆக மாட்டுது. கணைய ஜூஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபார் ஃபேட் டைஜஷன் அண்ட் ப்ரோட்டீன் டைஜஷன். இவருக்கு கணைய ஜூஸ் இல்லாததுனால, அது டேமேஜ் ஆகிட்டதுனால இவருக்கு இன்டைஜஷன் இருக்குது. இப்போ என்ன அட்வான்டேஜ்னால இப்போ மருந்துகள் இருக்குது. அதாவது கணையம் என்ன என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே என்சைம்ஸு மாத்திரை கேப்சியூலாக நம்ம கொடுக்கலாம். எவ்ரி டைம் அவர் சாப்பிடும்போது அவங்க டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு ஒரு மீல் கூடயும் அவர் வந்து அந்த கணைய என்சைம்ஸ் மருந்து வந்து கூட போட்டுக்கணும். இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் குறையும் டெஃபினட்டாக. அது லைஃப் லாங்காக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். வலி இருந்ததுன்னு நான் சொன்ன மாதிரி 3 கண்டிஷனில் க்ரானிக் பேன்கிரைட்டிஸில் நம்ம ஆப்ரேஷன் பண்ண தேவைப்படலாம். ஒன்று கேன்சர் இருக்கான்னு ஒரு சந்தேகம், சிவியர் வலி இருந்ததுன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ண தேவைப்படலாம். ஓகே, தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஓகே மேடம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க வத்தரம் வந்து பேசுறோம் மேடம். உங்க பேரு? எங்க பேர் எங்க வீட்டுக்காரருக்கு சந்திரசேகர் மேடம். அப்படியா, சரிம்மா. உங்க வீட்டுக்காரோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. 47. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். ஓகே மேடம். சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளம் உங்க வீட்டுக்காருக்கு? சார், எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு வருஷமா வயிறு வலிக்குது சார். ஓகேம்மா. 47 வயசு ஆகுது அவருக்கு. சரிங்கம்மா. அவருக்கு வயிறு வலிக்குதுன்னே சொல்றாரு. நாங்களும் 2-3 டாக்டர்கிட்ட பார்த்தோங்க சார். சரிங்க. அவங்க எல்லாமே ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, எண்டோஸ்காப்பி எல்லாமே எடுத்து பார்த்தாங்க. சரிங்கம்மா. நல்லாத்தையும் இருக்கு. கேஸோட சம்மந்தப்பட்டது. இது நீங்க மாத்திரை தொடர்ந்து சாப்பிடுங்க, சரியா போகும்னு சொல்றாரு சார். ஆனா வலிக்குதுன்னு தான் சொல்றாரு. மாத்திரை சாப்பிட்டு வலி குறைஞ்சிருக்கா இல்ல அதே மாதிரி தான் இருக்கா? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார். குத்துச்சுனாரு, இப்ப வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கான். ஓகேம்மா. எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தாங்களாம்மா? பார்த்தாங்க சார். பெரிகுடல் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா? ரெண்டுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க சார். ஓகேம்மா. சிடி ஸ்கேன் நார்மல் தான்? நார்மல் தான் சொல்றாரு. அவரே சாரே டென்ஷனா இல்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரே ஃபீல் பண்றாரு சார். எதுவுமே இல்லை, நோய் இல்லைன்னு அவரே ஃபீல் பண்றாரு. ஆமா, ஃபீல் பண்றாரு. ஆனா கேஸ் நிறைய இருக்குன்னு சொல்றாரு. நீங்கள் அவர் ஃபுட் ஹேபிட்ஸ் ஒன்று கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமா? கேஸ் ப்ரொடியூசிங் எந்த சாப்பாடு சாப்பிட்டா அவருக்கு வலி அதிகமாக இருக்குது, கேஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறாரோ அந்த சாப்பாடு கொடுக்காம மாற்றி பார்க்கலாம். சில சமயத்தில் காரணம் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு, அதாவது ஸ்கேனு, எண்டோஸ்கோப்பி எல்லாம் நார்மலாக இருந்து வலி இருந்ததுன்னா ஃபங்க்ஷனல் பவுல் டிசீஸ்னு சொல்லுவோம், இரிட்டபிள் பவுல் டிசீஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றலாம். அப்படியும் பர்சிஸ்ட் ஆச்சுன்னா சிறுகுடலையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். என்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், இல்லை கேப்சியூல் எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். அதையும் சிறுகுடல்லேருந்து காரணம் ஏதாவது இருக்குதான்னு பார்க்குறதுக்கும் தேவைப்படலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க திருச்சிலேருந்து பேசுறோம் மேடம். நஜ்மா பேகம். அப்படியா, அப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகேம்மா, டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நீங்க போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. என் ஏஜ் வந்து 42 வயசு மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? உங்களுக்கான ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்க, கண்டினியூஸா சொல்லுங்க. திருச்சிலேருந்து பேசுறேன் சார். நஜ்மா பேகம். வயிறு இந்த சைடு ஜஸ்ட்டுக்கு கீழே இருக்குல்லங்க சார், இந்த நெஞ்சு எலும்பு அந்த சைடுல ஒரு நேரம் அப்படியே வீங்கிடுது சார். அந்த வலி வந்துச்சுன்னா என்னால தாங்க முடியல. அந்த சைடு ஃபுல்லும் பிரச்சனை தான் இருக்கு. சொத்தாங்க சைடு கரண்ட் ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்கேன். கையில ஆப்ரேஷன் பண்ணல, அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன். ஆனா அந்த வலி வந்தா என்னால தாங்க முடியல. ஜிஹெச்ல தான் நான் போய் காமிக்கிறேன். காமிச்சா வெறும் டேப்லெட் தான் சார் கொடுக்குறாங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். இல்லம்மா, எனக்கு புரியல. என்ன ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்க? அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணேன்.
அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது மேல் வயிறு உங்களுக்கு அந்த செஸ்ட் கீழே இருக்கிற வயிறு வலிக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாமா. வீக்கம் வருதுன்னா எபிகாஸ்ட்ரிக் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அந்த ஹெர்னியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, அது ஒரு ஸ்கேன் பண்ணால் தெரியும். ஆர்டினரி ஸ்கேன்லேயும் தெரியும், இல்லை சிடி ஸ்கேன்லேயும் தெரியும் எபிகாஸ்ட்ரிக் ஹெர்னியா. அதில் கொழுப்பு வந்து சிக்கிக்குச்சுன்னா சில சமயத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி சிவியராக வலி வரலாம். ரெண்டாவது, அந்த இடத்துல வலி வரத்துக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், இறப்பை புண்ணாச்சுன்னா அந்த இடத்துல வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குமா. இது 2 காரணமும் இருக்கலாம். இது உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த 2 காரணமையும் ரூல் அவுட் பண்ணணுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், பொதுவாக கேன்சர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கேன்சர் இருந்துச்சு, க்யூர் ஆகிடுச்சின்னு டாக்டர் சொன்னாங்க. பட் திரும்ப இன்னொரு இடத்துக்கு எனக்கு கேன்சர் பரவி இருக்கு, இல்லைனா க்யூர் ஆகிடுச்சுன்னாங்க, திரும்ப அதே இடத்துல கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமாக சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். கேன்சர் நான் சொன்ன மாதிரி ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் தான் குணப்படுத்த முடியும். லேட் ஸ்டேஜ் கேன்சர் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். நாங்கள் 5 இயர் சர்வைவல்னு சொல்லுவோம். எப்படி கேன்சர் வந்து குணமாயிடுச்சா ரெஸ்பான்ஸ் என்னான்னு சொல்கிறது 5 இயர் சர்வைவல். ஃபார் எக்ஸாம்பிள், பெருக்குடல் கேன்சர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா 100 பேருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அதில் 95%, அதாவது 95 பேர் 5 வருஷம் வரைக்கும் நல்லா இருப்பாங்க, மீதி 5 பேரில் திருப்பி வரலாம் அப்படின்னு ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருப்போம். இப்போ ஸ்டேஜ் 2க்கு வந்து அந்த மாதிரி 80 to 85% 5 இயர் சர்வைவல்னு சொல்லுவோம் பெருக்குடல் கேன்சருக்கு. ஸ்டேஜ் 3க்கு வந்து 60 to 70. இப்போ வந்து ஸ்டேஜ் 4 வந்து லாங் டேர்ம் சர்வைவல் ரொம்ப குறைவு, 10 to 30% தான் 5 இயர் சர்வைவல். இது பேஷண்ட் நம்மளால் ஸ்டாட்டிஸ்டிக் தான் சொல்ல முடியும். எந்த பேஷண்ட் இந்த 10ல் வருவாங்க, இந்த 70ல் வருவாங்க, இல்லை அந்த 30ல் வருவாங்கன்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவோன்னா, ஆப்ரேஷன் நல்லா முடியுது, கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி தேவைப்பட்டதுன்னா கொடுத்துட்டு பேஷண்ட்டை ரெகுலர் ஃபாலோ அப்பில் வச்சுருப்போம். ரெகுலர் ஃபாலோ அப்னா பேஷண்ட் எவ்ரி 3 months டாக்டரை போய் பார்க்கணும். ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு, கீமோதெரப்பி முடிஞ்சிடுச்சு, எல்லாம் குணமாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு 2 வருஷத்தில் இல்லை 3 வருஷத்தில் திருப்பி வரத்துக்கு கேன்சர் திருப்பி வர்றது குடல்லையும் வரலாம், இல்லைன்னா வேறு இடத்துல கல்லீரலில், லங்ஸில், வேறு வெளி இடத்துலையும் வரலாம். அதனால் ரெகுலராக ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, ஸ்கோபிஸ் ரெகுலராக பண்ணி பார்ப்போம். ஸ்கோபி வருஷத்தில் ஒரு தாட்டி பண்ணால் போதும். ஸ்கேன் 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி சாதா ஸ்கேன் பண்ணுவோம். சிஇஎன்னு பிளட் லெவல் பார்ப்போம். அப்புறம் கை வச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும். இந்த ரெகுலர் ஃபாலோ அப்பில் பேஷண்ட் இருந்து 3 இயர்ஸில் வரலைன்னா யூஸ்வலி இந்த கேன்சர் திருப்பி வராது. வேறு கேன்சர் வரலாம், பட் இந்த கேன்சர் திருப்பி வராது. ஓகே, ரெகுலர் ஃபாலோ அப்பில் இருக்கிறது தான் சரியான கியூருக்கான ஒரு விஷயமா இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இன்னொரு காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து தங்கராஜ் பேசுறேமா, ஏஜ் 65. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கான ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க, டாக்டர் லைன்ல தான் இருக்கார். டாக்டர் குட் மார்னிங். டாக்டர் குட் மார்னிங், சொல்லுங்க. மார்னிங். ஐம் தங்கராஜ், ஏஜ் 65 years டாக்டர். சொல்லுங்க. 12ல வந்து எனக்கு கர்சினோமா ஸ்டொமக் T4 N1 TNO LVO இது முடிஞ்சு, சர்ஜரி முடிஞ்சு 6 இது முடிஞ்சது டாக்டர். கீமோதெரப்பி முடிஞ்சது. அண்ட் ஃபாலோஅப்ல இருக்க எவ்ரி 3 months சிபிசி பார்த்துருவேன், யூஎஸ் பார்த்துருவேன். எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து எண்டாஸ்கோபி, 6 months ஒன்ஸ் சிடி ஸ்கேன், ஒன்ஸ் இன் இயர் வந்து எண்டாஸ்கோபி பார்த்துறேன் டாக்டர். நோ ஐம் ஆல்ரெடி சிடி பெட் இதுவும் பார்த்துட்டேன் டாக்டர். பெட் சிடிலையும் பார்த்துட்டேங்க. அதில் வந்து இந்த ஃபைண்டிங்ஸ் இம்ப்ரெஷன் வந்து டாக்டர் நார்மலாக இருக்கு. இம்ப்ரெஷன் வந்து டாக்டர் no residue or recurrence in the anastomotic site. No evidence of metabolism, acute disease elsewhere. புரியுது. சரி டாக்டர், ரொம்ப சந்தோஷங்க நீங்க கால் பண்ணது. ஏன்னா உங்கள் கேஸே வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும் கேன்சர் பேஷண்ட்டுக்கு. ஏன்னா இவர் 2012 உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ 4 வருஷம் ஆகுது. ரெகுலராக நீங்கள் தான் மாடல் பேஷண்ட்டு, ரெகுலராக டாக்டரை போய் பார்த்துருக்குறீங்க, ஃபாலோ பண்ணிவிட்டு இத்தனை 4 வருஷத்தில் திருப்பி வரல, டாக்டர் வந்து உங்களுக்கு குணமடைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு, மோஸ்ட்லி சொல்லியிருப்பாரு. ஏன்னா பிளட் டெஸ்ட்டும் பார்த்துட்டேன். இனியும் மறுபடியும் 1 year கழிச்சு மறுபடியும் ஒரு பெட் சிடி பார்த்துறேன் டாக்டர். இப்போ எனக்கு அந்த இரிட்டபிள் பவுல்ஸ்ன்ற மாதிரி அது ஒன்று இருக்குதுங்க, ஐபிஎஸ். ஏன்னா எங்கேயாவது வெளியே போறதுன்னா காலையில் ஒரு தடவை மோஷன் போயிடுறேன், மறுபடியும் சாப்பிட்ட பிறகு ஐ ஃபெல்ட் இட். ஓகே, அது பரவாயில்லைங்க, அது சின்ன ப்ராப்ளம் தான். அது நீங்கள் ரொம்ப அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். பட் நீங்கள் ஒரு மாடல் பேஷண்ட். ஏன்னு சொல்கிறேன்னா கேன்சர் வந்து அது ஒரு கொஞ்சம் ஓரளவு அட்வான்ஸ் தான். T4ன்னு சொல்கிறீங்க, அது ட்ரீட்மெண்ட் எடுத்து கீமோதெரப்பி ரெகுலராக எடுத்து
அதுக்கப்புறம் ரெகுலராக டாக்டரை ஃபாலோ பண்ணி இப்போ 4 வருஷம் நல்லா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேன்சர் வர பேஷண்ட்டுக்கெல்லாம் இவர் தான் ஒரு உதாரணம். பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் கரெக்டாக டாக்டர் சொல்கிறபடி எடுத்தால் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் எந்த அளவுக்கு ஃபாலோ அப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து இன்னொரு பேஷண்ட்டும் இன்னொரு காலரும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபெமிலியாரிட்டி, என்னென்ன கேன்சர்ஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது, அடிக்கடி வர கேன்சர்ஸ், இல்லைன்னா நீங்கள் அட்டன் பண்ண பேஷண்ட்ஸ்லேயே வந்துட்டு இந்த கேன்சர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா என்ன மாதிரியான கேன்சராக இருக்கும்? இப்போ கரண்ட் எங்கள் டேட்டா ஐசிஎம்ஆர் டேட்டா படி நான் சொன்ன மாதிரி ஃபீமேலில் வந்து பிரெஸ்ட் கேன்சர், யுட்ரைன் கேன்சர், அதுக்கு அடுத்தது கோலோரெக்டல் கேன்சர் வந்துட்டு இருக்குது. மேலில் வந்து லங் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், கோலரெக்டல் பெருக்குடல் கேன்சர் வந்துட்டு இருக்கு. இந்த பெருக்குடல் கேன்சர் இப்போ நாங்கள் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா ஜிஐ கேன்சர்ஸ்லேயே அதிகமாகிட்டு வருது. இதுக்கு காரணம் நான் முதல்ல சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் நம்மளுக்கு காரணம். we have to go back to the basics. பேசிக்ஸ் என்னென்னு, நம்ம சின்ன வயசில் என்ன சாப்பிட்டோம், கீரை டெய்லி ஒரு கீரை சாப்பிட்ணும், டெய்லி ஒரு ஃப்ரூட்டு சாப்பிட்ணும், ரிஃபைன்டு ஃபுட்ஸு மீட் எல்லாம் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ பிளாஸ்டிக் பையில் போய் சின்ன வயசில் போய் நம்ம இதாக வாங்கினோன்னா டிஃபன் கேரியர் எடுத்துகிட்டு போய் வாங்குவோம். இப்போ பிளாஸ்டிக் பையில் ஹாட்டாக சாம்பார் ஊற்றி தருவாங்க. அந்த பிளாஸ்டிக் பைக்கும் சாம்பாருக்கும் என்ன ரியாக்ஷன், என்ன கெமிக்கல்ஸ் வருது, அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணலை. ஸோ வி ஷுட் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் எவ்வளோ நம்ம பேசிக் லைஃப், பேசிக் டிசிப்ளின் நம்மளால் லீட் பண்ண முடியுமோ அதை லீட் பண்ண முடியும். குட் ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கணும், கான்ஸ்டிபேஷன் அவாய்டு பண்ணணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒபிசிட்டி, உடல் பருமனும் கேன்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. 2-3 கேன்சர் உடல் குண்டாக இருக்கிறவங்க, ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, ஓவராக குண்டாக இருக்கிறவங்கள காமன்னு ஒன்று பிரெஸ்ட் கேன்சரு, யுட்ரைன் கேன்சரு, கோலரெக்டல் கேன்சர், இதெல்லாம் வந்து ஓவேரியன் கேன்சர், இதெல்லாம் ஐபிஎம்ஐ, அதாவது ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, பேசிக் டிசிப்ளின் இன் ஃபுட் ஆஸ் வெல் ஆஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், இது ரெண்டும் இருந்தாலே நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ், அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் கேன்சர். செகண்ட் திங் வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதெல்லாமும் கேன்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆஸ் ஃபார் as பாசிபிள் அதுவும் நம்ம அவாய்டு பண்ணுறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ எடுக்கணும். ஓகே டாக்டர், அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? தனலட்சுமி, புதுக்கோட்டையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. 38 வயசு ஆகுது சார். சொல்லுங்கம்மா. சார், தொண்டை ஒரு எரிச்சலா இருக்கு சார். ஓகேம்மா. மூச்சு எரி போகலைன்னா ஒரு எரிச்சல் வருது சார். எண்டோஸ்கோபி போட்டு பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். ஓகேம்மா. ஆனா எரிச்சல் இருக்கு சார். அது எப்பயாவது ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு சாப்பாடு எப்பயாவது எரிக்கழிச்சு வருதாம்மா? தூங்கும்போது, படுக்கும்போது, தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை சார். நெஞ்செரிச்சல் இருக்குங்களா? எச்சி மட்டும் வளவளன்னு இருக்கு சார். நெஞ்செரிச்சல் இருக்குங்களா? ஆமா சார், இருக்கு சார். இருக்குங்க. நெஞ்செரிச்சலும் இருக்கு. நீங்கள் எண்டோஸ்கோப்பியில் அயட்டஸ் ஹெர்னியா இல்லைன்னா சில சமயத்தில் அயட்டஸ் ஹெர்னியா இல்லாமல் ஆசிட், அதாவது இறப்பையிலேருந்து ஆசிட் வந்து மேலே இருக்கழிச்சு வரலாமா. அதுக்கு வந்து 24 hour பிஹெச் மானிட்டரிங்னு இருக்குது, மேனோமெட்ரின்னு இருக்குது. இந்த 2 டெஸ்ட்டும் பண்ணிங்கன்னா என்னென்னா, ஒரு பிஹெச் ப்ரோபை சாப்பாடு குழாயில் வைப்பாங்க, ஆசிட் மேலே இருக்கழிச்சு வருதான்னு பார்ப்பாங்க. இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகி வரவங்களில் நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் இருக்கலாம். தொண்டை எரிச்சல், நைட்டில் படுத்துருக்கும்போது டக்குன்னு மூச்சு திணற மாதிரி, ஹைப்பர் ரியாக்டிவ் ஏர்வே டிசீஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 24 hour பிஹெச் மானிட்டரிங் இந்த டெஸ்ட் உங்களுக்கு பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்டயும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? வருஷாத்துலேருந்து பண்ணுறேன் மேடம். என் பேர் சுசீந்திரன் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். இது கீழே அடிவயிறு வந்து பயங்கரமான வலிச்சுது மேடம். ஓகே சார், உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. 36 ஆயிடுச்சு. உங்களோட அடிவயிறுல வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கு, வலி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அடிவயிறு வலிக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம். குடல் காரணம் இருக்கலாம். மேல்னா 2 தான் இருக்க முடியும். குடல் காரணம் இருக்கலாம், இல்லை யூரினரி சிம்டம்ஸ்னால, யூரினரி பிளாடர் அந்த இஷ்யூஸ்னால இருக்கலாம். ஸோ குடல்னாலன்னா, மலக்குடல் ப்ராப்ளம்னா பேஷண்ட்டுக்கு வந்து லூஸ் மோஷனோ இல்லை பிளட் இன் ஸ்டூல்ஸ் இருந்ததுன்னா அதனால் ஒரு வலி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சாதா இன்ஃபெக்ஷன்லாம் யூஸ்வலி 1 வாரத்துக்கு மேலே நீடிக்காது. சாதா இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வேறு எதுவாவது இருந்ததுன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். வெறும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இக்னோர் பண்ணக்கூடாது.
ரேர்லி ஹெர்னியாக்கள் இருக்கலாம் பேஷண்ட்டுக்கு, அந்த ஹெர்னியா நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, அதனால கீழ்வயிறு வலி இருக்கலாம். யூரினரி பிளாடர் ப்ராப்ளம், யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் இருந்ததுன்னா பேஷண்ட்டுக்கு ஃபீவர் இருக்கலாம், யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கலாம். அதுவே லேடிஸில் வந்து கர்ப்பப்பை எக்ஸ்ட்ரா ஆர்கன், கர்ப்பப்பையோ கர்ப்பப்பை சம்மந்தமான ஆர்கன்ஸும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் செல்லம்மாளுங்க, ஈரோட்டிலிருந்து பேசுகிறேங்க. அப்படியா? அப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் தெரிஞ்சுக்கிறேங்க. உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். ஹலோ சார், வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு 63 ஆகுதுங்க. சரிங்க. அப்புறம் எனக்கு இரைப்பையில் கேன்சர் இருந்ததுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி இரைப்பை எடுத்துட்டாங்க. ஓகேம்மா. இப்போ சாப்பிட்டேன்னா என்ன பண்ணுதுங்க, கொஞ்சம் சாப்பிட்டா கூட எது குடிச்சிட்டு வெளியில் வந்துடுங்க. ஓகேம்மா, உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகுதும்மா ஆப்ரேஷன் பண்ணி? 11 வருஷம் ஆயிடுச்சுங்க. 11 வருஷம். முழு இரைப்பை எடுத்தாங்களா, பாதி இரைப்பை எடுத்தாங்களா? செக்கப் போயிட்டு இருக்காங்க. முழுசா இரைப்பை எடுத்துட்டாங்களா, இல்லைன்னா பாதி இரைப்பை தான் எடுத்துருக்குறாங்களா? இல்லை, முழுசா எடுத்துட்டு டாக்டர் சொன்னாருங்க. ஜெம்மில் தான் பண்ணோம், கோயம்புத்தூரில். ஓகேம்மா ஓகேம்மா. இப்போ எப்படி இருக்குங்க? நல்லா தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 11 வருஷம் வரலைன்னா திருப்பி வராது யூஸ்வலி. என்னென்னா முழு இரைப்பை எடுத்திருந்தால் நம்ம ஆர்டிஃபிஷியல் பவுச், சின்ன பவுச் பண்ணியிருப்போம். நீங்கள் இரைப்பை வந்து 5 இட்லி 6 இட்லி இரைப்பை இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா இந்த இரைப்பை எடுத்ததுக்கப்புறம் அதாங்க அந்த மாதிரி குறைவாக தான் சாப்பிட முடியும். இதுக்கு நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னா, முதல்ல 3 வேளை சாப்பிட்டுருந்தீங்கன்னா இப்போ 6 வேளையாக சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. அதுதான் சொல்யூஷன்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியனில் இருக்க கேன்சர் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. பார்த்துட்டு இருந்த நேர்களுக்கு ரொம்பவே உபயோககரமாக இருந்திருக்கும். எந்தெந்த ஸ்டேஜில் நம்ம அவேர்னஸோட இருக்கணும், அதே போல் எந்த அளவுக்கு ஃபாலோ அப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான வியூ ஆடியன்ஸ்க்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.